அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம், வல்வன் வாக்கு ஜோதிடர் குரு எச் சந்திரன். இன்று முதல் சஷ்டி விரதம் ஆரம்பம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிரா, வீரவேல் முருகனுக்கு அரோகிரா. 22/10/2025 புதன்கிழமை இன்று முதல் கந்த சஷ்டி கவசம் விரதம் ஆரம்பம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு 27/10/2025 விரதம் முடியுது. 28ஆம் தேதி திருக்கல்யாணம். விரதம் இருக்கிறவங்க 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு கருத்து, அதாவது காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. ஒரு சில பேர் 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கலாம், மிகப்பெரிய தவறு. விரதம் இருக்கிறவங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. குளிச்சுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30 மணிக்கெல்லாம் முருகனுக்கு செவ்வரளிப்பூ, செம்பருத்திப்பூ, சிகப்பு கலர் மலர் போட்டு அதுக்குண்டான 2 விளக்கு போட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். அப்படி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு ஏதாச்சும் போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் விரதத்தை முடிக்கிறவங்க விரதத்தை முடிச்சுட்டு கைகள் முடிஞ்சு கழுவிட்டு விளக்கு போட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்கவங்க உடம்பு சூழ்நிலை பொறுத்தளவுக்கு விரதம் இருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் முழுசும் விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட உடம்பு சூழ்நிலை பொறுத்தளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் யார் வீட்டுக்கும் போகிறது, லாங் பயணங்கள், 2வது கடகணியில் ஏதாச்சும் சாப்பிட்றது, வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறது தயவுசெய்து வேண்டாம். ஏன் அப்படின்னா எங்கேயாச்சும் லாங் பயணங்கள் போனால் கண்டிப்பாக கடகணியில் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் விரதம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இது சிறப்பாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாச்சும் நம்ம லோக்கலில் சுற்றும் போது வாட்டர் கேன் ஒன்று வச்சுக்கோங்க, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் யார் வீட்டுக்கு போனாலும் டீ காஃபி சாப்பிட சொல்லுவாங்க, தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். அதனால் தயவுசெய்து அதை தவிர்த்துருங்க. விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலும் சாயந்தரமும் கோவப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்களா? எந்த ஒரு தகாத வார்த்தைகளும் பேச வேண்டாம். ஏன்னா விரதம் இருக்கிறதே நம்ம வந்து அதுக்கு கோவப்படக்கூடாது, தேவையில்லாத பொறாமப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் தவறான விஷயங்களை கொண்டு வரக்கூடாதுங்கிறக்கோசம் தான் இந்த விரதம் இருக்கிறோம். இந்த 6 நாள் நீங்கள் ஒரு சாமி மாதிரி. அப்போ சாமி என்ன பண்ணும்? அப்போது அமைதியாக அழகாக நல்லா அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு கவனமாக இருக்கும். அவ்வளோதான். மற்ற பிரகாரம் டென்ஷன் ஆகிறது, அடுத்தவங்களை பற்றி பொறாமப்படுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, தேவையில்லாத சில செயல்களை பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே பண்ணக்கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்துடணும் ஆண்கள். சரிங்களா? அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களோட வேண்டுதல் ஏதாச்சும் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறு. அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதனால் இந்த விரதம் இருக்கிற அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைச்சு நலமோடு வளமோடு வாழ்வதற்கு ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.